ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் பாயில்ஸ் லா பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ராபர்ட் பாயில் இந்த விதியை கண்டுபிடிச்சவங்க. ஓகேவா? அதாவது வாயுவோட ஒரு பருமனும் அழுத்தத்துக்கும் இடையான தொடர்பை பற்றி தான் இந்த விதியில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது மாறாத வெப்பநிலை. ஓகேவா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் அழுத்தத்துக்கும் பருமனுக்கும் இடையான தொடர்பு பற்றி தான் இந்த விதி சொல்லுது. ஓகேவா? பாருங்கள், நான் இதை பாயில் விதினே சொல்ல மாட்டேன், ஆஃப் ஆயில் விதின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப் ஆயில் நம்ம போட போகிறோம் அப்படின்னா அந்த கல் சூடாக இருக்கணும். அப்படி தானே? முட்டையை உடச்சி ஊற்றினா அது ஆஃப் ஆயில் ஆகிற அளவுக்கு அந்த கல் சூடாக இருக்கணும். அல்லது ஒரு ஆம்லேட்டோ ஆஃப் ஆயில். ஓகேவா? அந்த வேகிற அளவுக்கு சூடாக இருக்கணும் இல்லையா? அப்போ எப்போ உடச்சி ஊற்றினாலும் அந்த கல்லோட வெப்பநிலை அது ஆஃப் ஆயிலாவோ ஆம்லேட்டாவோ வர்றதுக்கான வெப்பநிலை மாறாமல் இருக்கணும். அப்போ மாறாத வெப்பநிலையில் நம்ம இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். கல் மாறாத வெப்பநிலைக்கு வந்துட்டு. ஓகேவா? அப்போது ஆஃப் ஆயில் விதியில் கல் மாறாத வெப்பநிலையில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து இப்போ ஆஃப் ஆயில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். அப்போது நம்ம வேகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா, அழுத்தம் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி சதறி போயிடும் இல்லையா? அப்போ பருமன் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். அழுத்தம் அதிகமாக கொடுத்து ஊற்றணும் அப்படின்னா அது ரொம்ப சதறி நமக்கு அந்த ஆஃப் ஆயில் ஷேப்பும் வராது. அதுபோக மெல்லிசாயிரும் இல்லையா? ரொம்ப தூரம் சதறி இருக்கும். அப்போ மெல்லிசாயிரும், பருமனும் குறைஞ்சிரும். ஓகேவா? அப்போ அழுத்தம் அதிகமாக கொடுத்தா பருமன் குறையுது. இதே இது நம்ம கரெக்டாக மெதுவாக அழுத்தத்தை கரெக்டாக கம்மியாக கொடுத்து ஊற்றுறோம் அப்படின்னா அது அழகாக கீழே பருமனாகவும் மேலே அந்த ஆஃப் ஆயில் உடையாமல் நீட்டாக அந்த மஞ்சள் கரு இருக்கும் இல்லையா? அப்போது இப்போ நம்ம அழுத்தம் கம்மியாக ஊற்றினோன்னா பருமன் அதிகரிக்கி இல்லையா? அப்போ என்னது? அழுத்தம் கம்மியானா பருமன் அதிகரிக்கி, அழுத்தம் அதிகமாக கொடுத்தா பருமன் குறையுது. இங்கே தான் என்னது? எதிர் விகிதம். ஓகேவா? மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் அமையும். ஓகேவா? எதிர்த்தகவில் அமையும். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எதிர்த்தகவு பாயில் விதி அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஆஃப் ஆயில் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. கீழே வெந்திருக்கும், மேலே வேகாமல் இருக்கும். அவ்வளோதான். ஆஃப் ஆயில் அப்படி தானே இருக்கும். கீழே நல்லா ஹார்டாக இருக்கும், மேலே குழகுலன்னு வேகாமல் மஞ்சள் கரு இருக்கும் இல்லையா? அப்போது என்னது? பாயில் விதி எதிர்த்தகவு. ஓகேவா? அதில் எது எதிர்த்தகவு? நம்ம கொடுக்குற அழுத்தத்துக்கும் அழுத்தம் அதிகமாக கொடுத்தா பருமன் குறையுது, அழுத்தம் கம்மியாக கொடுத்தா பருமன் அதிகரிக்கி. அப்போ இந்த ரெண்டும் தான் எதிர் விகிதம். அப்படி தானே? அப்போ அழுத்தங்கிறது ப்ரெஷர் P, பருமன் அப்படிங்கிறது வால்யூம் V. அப்போ P இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V. அதாவது எதிர்த்தகவு 1/V. ஓகேவா? அதாவது அது தகவுக்கான சிம்பிள் தான் அந்த ஆல்ஃபா மாதிரி போட்டிருக்கல அது. ஓகேவா? 1/ன்னு போட்டோம் அப்படின்னா எதிர்த்தகவு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த வியை இந்த இடது பக்கம் கொண்டு வரோம். அந்த வீத சிம்பிளுக்கு இடது பக்கம் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு போட்டு எழுதுகிறோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி மாறிடும்? PV = மாறிலின்னு மாறிடும். மாறிலின்னா என்னது? கான்ஸ்டன்ட் டேம். ஓகேவா? அவ்வளோதான். PV = எழுதும்போது ஈக்குவல் டு போட்டு எழுதும்போது அந்த பக்கம் என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் டேமை நம்ம ஆட் பண்ணணும். அதான் என்னது? மாறிலி. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அதாவது என்ன அப்படின்னா, மாறாத வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்குத்தொகை மாறிலி எனவும் வரையறுக்கலாம். ஓகேவா? அந்த PV = மாறிலி நம்ம ஃபார்முலா எடுத்துருக்கோம் இல்லையா? அதை எப்படி இந்த டெஃபினிஷன் எப்படி சொல்லலாமா? மாறாத வெப்பநிலையில் மாறா நிறையுடைய நல்லியல்பு வாயுவின், சரி, அவர் குறிப்பிட்ட நிறைன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ மாறாத நிறைன்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதோட அழுத்தம் மற்றும் பருமன் ஆகியவற்றின் பெருக்குத்தொகை PV, P×V. ஓகேவா? இது எதுக்கு சமமாக? மாறிலிக்கு ஆகும், மாறிலிக்கு சமமாகும் சொல்லி நம்ம வரையறுக்கலாமா? ஓகேவா? இதில் இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு நம்ம காற்றடிக்கிற பம்பு மாதிரி இருக்கா? அப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த மேல் நோக்கி இழுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? அந்த பம்பு அந்த கைப்பிடியை மேல் நோக்கி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கீழே பருமன் அதிகரிச்சிருக்கும். ஆனால் நம்ம கொடுத்த அழுத்தம் குறைஞ்சிருக்கும்ல. ஏன்னா நம்ம மேல் நோக்கி தான் இழுத்து வச்சுருக்கோம். அப்போ அழுத்தம் குறைஞ்சிருக்கும், கீழே பருமன் அதிகரிச்சிருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த வித்து அதிகமாக இருக்கா, பருமன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இதில் அழுத்தம் கம்மியாக இருக்குது. ஓகே, அழுத்தம் குறையிறது. ஓகேவா? இப்போ நம்ம அந்த பம்பை கீழ் நோக்கி அழுத்தும் போது என்ன ஆகும்? அழுத்தம் அதிகமாக கொடுக்குறோமா? அப்போ என்ன ஆயிரும்? பருமன் குறைஞ்சிரும். பாருங்கள், இந்த சைடில் உள்ள பாக்ஸுக்கும் இந்த சைடில் உள்ள பாக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அழுத்தம் குறைஞ்சிருக்கா? ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஓகேவா? இப்போ பாயில் விதி உங்களுக்கு குழப்பிச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல் சூடாக இருக்கணும், மாறாத வெப்பநிலையாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது என்ன ஆயிரும்? அழுத்தம் அதிகமாக கொடுத்தா பருமன் குறைஞ்சிரும், அழுத்தம் கம்மியாக கொடுத்தா பருமன் அதிகரிக்கும். அப்போது ரெண்டும் எதிர்த்தகவில் இருக்குது. ஓகேவா? அதான் மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதான் பாயில் விதி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு விதி மட்டுமே பார்த்துருக்கோம், போதும். அடுத்த நாளைக்கு நான்
அடுத்த விதியை வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி இந்த கிளாஸ் வந்து நிறைய இடத்துல நான் எடுத்திருக்கேன். கிளாஸு எடுக்கும்போது இதை ஒரு வாரம் கழித்து கேட்டேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸால் இந்த விதியை கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னு தெரியல எனக்கு. இந்த ஆஃப் ஆயில் கதையவா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பேன். மேக்ஸிமம் ரேராக யாராவது 1-2 பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் ஒரு நாளைக்கு இந்த ஒரு விதியை உங்களுக்கு நடத்துகிறேன், படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு வந்து அடுத்த விதி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஸ்கூல் புக் பேக்கு படிச்சிருங்க நல்லா. அப்புறம் புக்கில் உள்ள பாக்ஸ் கண்டென்ட் ஓகேவா, 6 to 10 ஃபஸ்ட்டு படிங்க. புக் பேக் ஆன்சர்ஸு ப்ளஸ்ஸு பாக்ஸ் கண்டென்ட் நல்லா படிங்க. அது போக உள்ள பிளாக்கில் டார்க் பிளாக்கில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கண்டென்ட்டும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு தரவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் தமிழுக்கும் இந்த 3க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ரீசனிங் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கும் நானுமே டெய்லியுமே உங்களுக்கு ஒரு 10 ரீசனிங் இல்லைனா ஒரு இப்போதைக்கு ஸ்டார்டிங் தானே, நவம்பர் 9 தானே எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ நான் டெய்லி ஒரு 10 ரீசனிங் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.